தமிழ்நாட்டில் இருக்கிற ஓட்டு உரிமை உள்ள பொதுமக்களே, ஒரு வேண்டுகோள். எல்லா நன்மையும் அனைத்தையும் தனித்தனியாக சொல்ல விரும்பல. நன்மையில் மாத்திரம்தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? குழந்தைங்க வாழ்வாதாரம், படிப்பு, வேலை, உங்களுக்கு மரியாதை. போலீஸ்லாம் மக்களை பார்த்து அப்படியே கொஞ்சம் அவங்க ஒதுங்கணும். போலீஸ் ஒதுங்கணும். போலீஸை பார்த்து மக்கள் ஒதுங்கக்கூடாது. மக்கள் ஓரமாக நின்று மக்களுக்கு பாதை கொடுக்கணும் போலீஸ் எல்லாம். இதுக்கு என்ன செய்யணும்? தமிழ்நாட்டில் இருக்கிற போதைப் பொருள், முக்குக்கு மூளைக்கு இருக்கிற ஒயின் ஷாப்பு சுத்தமாக இருக்கக்கூடாது. முடிவு பண்ணியாச்சு. விசில் சின்னத்தில் ஒரு ஊதுனீங்கன்னா போதும். இத்தனை வருஷமாக யாராருக்கா ஓட்ட போட்டீங்க. அந்த எலெக்ஷன் வர நேரத்தில் 5000, 10,000, 2000, 3000 கொடுப்பாங்க. பணம் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டை அவங்களுக்கு போட்டுருவீங்க. இந்த 5 வருஷத்தில் பல லட்சம் கோடி ரூபா அங்கே சம்பாதிச்சிடுறாங்க. நாய்க்கு எலும்பு போடுற மாதிரி அந்த அடுத்த எலெக்ஷன் வரப்போ உங்களுக்கு இன்னும் 2000, 3000 தூக்கியிருந்தா உடனே மறுபடியும் அவங்களுக்கே ஓட்டை போட்டுருவீங்க. ₹1 காசு கொடுக்காம, விசேஷத்துக்கு காசு வாங்காமல், கொடுத்தாலும் வாங்காதீங்க. வேறு கட்சிக்காரங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் விசில் சின்னத்துக்கு ஒரு ஊதுங்க. இப்போ இந்த ஒரு சான்ஸ் 2026க்கு ஒரே ஒரு சான்ஸ் விசில் சின்னத்துக்கு ஊதுங்க போதும். அப்புறம் பாருங்க, சாராய ஆலைகள் இருக்காது, ஒயின் ஷாப்பு இருக்காது, போதைப் பொருள் எங்கேயுமே இருக்காது. போலீஸுக்கு வேலையே கிடையாது. போலீஸ்லாம் ஏசியில் உட்காந்துருக்க வேண்டியதான். எங்கேயும் பிரச்சனை, இந்த போதை இருந்தால் தானே பிரச்சனையே. அழகாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, ஜூஸ் சாப்பிடுங்க. ரொம்ப வெயிலில் கஷ்டப்படுறத குறைச்சி கொஞ்சம் வேலையாக வெயிலுக்கு மின்னுக்கு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. ஒரே ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, விஜய் என்ன பண்ணுறாருன்னு அப்புறம் பாருங்க. ஒரு சான்ஸ்.